ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ராம். இன்னைக்கு எல்லாத்துடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் நிறைந்ததாக தான் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆசை, அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறப்போ அது விதமான ஒரு பெரிய மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அந்த விஷயம் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம்னா அதுக்குமான ஒரு தெளிவு நிலை கிடையாது. அதாவது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கரணம் தான். இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்கள். இன்னைக்கு டெக்னாலஜிஸ் என்னமோ அதை ரொம்ப விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பட் சிம்பிளா 4 சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு உயிர்னு அங்கே தூரமாக பார்க்கும் பொழுது ஒரு பாம்பு மாதிரி அங்கே ஒரு பொருள் கிடைக்குது. இதுதான் ஸ்டார்டிங். என்ன அங்கே கிடக்குது? பாம்பு மாதிரி. உடனே நம்ம மனசு என்ன பண்ணோம், அங்கே என்னமோ கிடக்குது, அது பாம்பா இல்லை கயிறா அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்ல போகாது. அடுத்து உடனே என்ன பண்ணும், இது அப்படியே இங்க புத்தி கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும். புத்தி என்ன தெரியுமா பண்ணும், பாம்புனா இப்படி நெளியும், பாம்புனா இந்த கலர்ல இருக்கும், பாம்பு இந்நேரத்துக்கு அங்கே கிடக்குமா, வண்டி அடிச்சுட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைக்குள்ள புத்தி செயல்படும். ஏன்னா தான் பெற்ற அறிவை அங்கே செயல்படுத்தாரு. உடனே என்ன பண்ணும், வேலைக்காக அது என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை வரைச்சு அங்கே போறீங்க பார்த்தீங்கன்னா, இது பேர் அகங்காரம். ஸோ அங்கே போய் அதை பார்த்தீங்கன்னா தட்டி பார்க்குறீங்க. தட்டி பார்த்துட்டு இல்லை அது பாம்பு இல்லை அதுதான் பாம்பு, இல்லை அது செத்து போச்சு அப்படின்னு ஒரு ஊர்ஜிதமான ஒரு மனநிலைக்குள்ள வரீங்க பார்த்தீங்களா, இந்த நிலைக்கு பேர் தான் சித்தம் அப்படின்னு. நீங்கள் எந்த ஒரு விஷயங்களுமே இப்படி ஒவ்வொரு படிநிலையின் வாயிலாக தான் நீங்கள் தெளிவான மனநிலைக்கு கொண்டு போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆராய்ச்சி நிலையை மேற்கொள்ளும் பொழுதே, அந்த 3 விதமான கட்டத்தை தாண்டும் பொழுதே உங்களுக்கான எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கொண்டு போய் உங்களுடைய சித்தத்தில் ஸ்டோர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு வருத்தங்களும் வேதனைகளும் மட்டும்தான் வரும். இன்னைக்கு இந்த உலகம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துடைய ஒரு அடிப்படையான ஒரு சுருக்கமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கு. மனம், அகங்காரம் சொல்லக்கூடிய இந்த நாட்கரணத்தின் வாயிலாக. தேங்க்யூ.